ஹலோ கேகே இன்ஃபோடைம் நேயர்களுக்கு வணக்கம். ஈடன் கார்டனில் நடந்தது. ஈடன் கார்டன் வந்து கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட். பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க. கரெக்டான டிசிஷனான போலிங் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை பஞ்சாப் டீம் கூட. கேகேஆர் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கு அதிரடியான ஸ்டார்ட் தாங்க சொல்லணும். சால்ட் வந்து 75 ரன் 37 பால் ஒரு 6-4 வான வேடிக்கையாக இருந்தது மேட்ச்சு. ஈடன் கார்டனில் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது நேற்றுன்னு தான் சொல்லலாம். சுனில் நாராயணன் அவர் கூட ஏற்கனவே அவருக்கு பேக் டு ஃபார்ம் ஆண்டார். நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவே செட் ஆகிட்டார். 71 அவுட் ஆஃப் 32 பாலில் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக ஆல்ரவுண்டராக மாறிட்டு வராரு. சுனில் நாராயணன் வந்து 6-4 எல்லாமே தெறிக்க விட்டாருங்க. அவர்கிட்ட பால் மாட்டினாவே 6-4 தாங்க. ஒரு ரெகுலர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி செட் ஆகிட்டார். கேகேஆருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சுள்ளது. அதுக்கப்புறம் அந்த வெங்கடேஷ் ஐயர் 39க்கு 23 பாலில் 39 ரன் எடுத்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸ்கோர் வந்து அபோவ் 10 ரன் மேலே எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பவர் பிளேலேருந்து டாமினேட் பண்ணாங்க பேட்ஸ்மேனு. அந்த அளவுக்கு போலர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பேட்ஸ்மேன் தான் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. கேகேஆரில் ஒரு ஸ்டார்டிங் பவர் பிளேயில் ஆரம்பித்தவங்க மேட்ச் வந்து 18வது ஓவர் வரைக்குமே சாத்தி பாலெல்லாம் வெளுத்து கட்டி 6-4 பாலை பவுண்டரிக்கு பறக்க விட்டு க்ரௌடுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சீரப்பாக இருந்தது மேட்ச்சு. கேகேஆர் ஈடன் கார்டனில் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா க்ரௌடெலாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு சீரப்பு, ஒரு நல்ல ஒரு குஷியாக இருந்தாங்க எல்லாருமே. கேகேஆர் தான் வின் பண்ணோன்ட்டு. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்தார். ராகுல் ஷெவர் 1 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தார். போலிங் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னாவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 250 ரன்னுன்றது சர்வசாதாரணமாகிடுச்சுங்க. இப்போ ஐபிஎல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரன் தானாவே, அப்பா 200 ரன்னா அப்படின்ற காலம் போய் இப்போ 200 ரன் தானடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 261 ரன்னுன்ற மாதிரி ஒரு ஸ்கோர் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து T20 வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அபோவ் 200ன்றது ஈஸி ஆயிடுச்சு. பிலோ 200 அடித்தா நம்ம தோப்போன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேகேஆர் பார்த்தீங்கன்னா 261 ஃபார் 6 விக்கெட் 20 ஓவர் ஆடி 261க்கு 6 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பஞ்சாப் கிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஸ்டாண்ட் சிக்கர் தவான் இல்லைனாலும் பரவாயில்ல. மேட்ச் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லாத ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தது PKBS. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் ஆடுவோன்னு சொல்லி ஜானி பேஸ்டன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நாக்கு தான் சொல்லணும். பேஸ்டவ் 108 ரன் வெறும் 48 பாலுங்க. ஒரு தனி ஆளாக நின்று நேற்று வந்து 6-4 பறக்க விட்டு பஞ்சாப் ஒரு சீரப் பண்ணாங்க. பேக் டு கேமுக்கு வந்தாங்க. அவங்க வந்து இந்த மேட்சை தோற்றுருந்தா மேட்ச் விட்டு கேமை விட்டு வெளியே போயிருக்கணும். ஆனாலும் பரவாயில்ல, பேக் டு கேமுக்கு இருந்ததுக்கு ஒரே காரணம் வந்து ஜானி பேஸ்டோ தான் சொல்லணும். ஒரு 108 in 48 பாலில் நாட் அவுட் கடைசி வரைக்கும் தான் போராடி தன் டீமுக்காக போராடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தா தான் சொல்லணும். சசாங்க் சிங் எல்லா மேட்ச்லையுமே சூப்பராக ஆடுறாங்க. அந்த பாட்டம் டவுனர் பிளேயரில் எல்லா டீம்லேயும் லேக் இருந்தாலும் இந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இது சசாங்க் சிங் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக அமைஞ்சிட்டார். குயிக்கான ஸ்கோர் எவ்வளோ ரன்னு கம்மியாக இருந்தாலும் பால் கம்மியாக இருந்தாலும் ரன்னை வந்து ஹிட் பண்ணிவிட்டு 28 பாலில் 68 ரன்னுங்க. நல்ல ஒரு சூப்பராக தான் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ஓப்பு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு ஆடினாங்க. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. டேர் பேரிசன் எதுவும் ஓப்பனிங் பிரபு சிம்ரான் சிங் வந்து 54 ரன் 20 பாலில் அடித்தார். அவரும் ஒரு நல்ல ஒரு அதிரடியான ஆட்டம் தொடர்ந்தார். ஜானி பாஸ்டோவும் அவரும் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஒரு ஸ்கோரை வந்து ஸ்டார்டிங்கே ஒரு 261 ரன்னுன்றது வந்து ஒரு கடினமான இலக்கு தான். T20 ரொம்ப கஷ்டமான ஸ்கோர் தான். இதை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பால் 1லேருந்து பால் 20 ஓவர் வரைக்கும் இது கரெக்டாக விக்கெட் லூஸ் பண்ணாத கரெக்டாக நான் மேட்ச் வின் பண்ணலான்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக அமைஞ்சது. ஸ்டார்டிங்லேருந்து அதிரடியாக ஆடி கடைசி வரைக்கும் போராடி நல்ல ஒரு ரன் ரேட்டை ஈஸியாக எடுத்தாங்க தான் சொன்னாங்க. 18.4 பாலில் 262 2 விக்கெட், அதில் ஒரு ரன் அவுட் ஆனாங்க. பரமேஷ் சிங் ரன் அவுட் ஆனார். ஒரே விக்கெட் தான் கல்கட்டா எடுத்தாங்க. மெயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் ரன் ரேட் எடுத்தாலும் ஸ்கோர் போலர் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இப்போ வந்து பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இப்போ 261ன்றதுலாம்
பழைய ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வின் தான் சொல்லலாம். இந்த ஸ்கோரை யாராலும் சேஸ் பண்ண முடியாது. 262 சேஸ் பண்ணி இது வரைக்கும் இல்லாத ஐபிஎல் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே சேஸ் பண்ணாத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை சேஸ் பண்ணி ரெக்கார்டில் அவங்க டீமை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் சொல்லலாம். யாரும் பஞ்சாப் டீமில் பேட்டிங் இல்லை, போலிங் இல்லை, ஃபீல்டிங் நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் சொதப்பினாலும் பேட்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடிருக்காங்க தான் சொல்லணும். எல்லாம் தரமான சிறப்பான ஆட்டத்தை வந்து தந்திருக்காங்க தான் சொல்லணும் பஞ்சாப். போலிங் கேகேஆர் பார்த்தீங்கன்னா சுனில் நரன் ஒரு விக்கெட் தான் எடுத்தார். மற்ற ராம்தீப் சிங் சரியாக போடல. ரசல் வந்து விக்கெட் எடுப்பார், அவரும் சரியாக போடல. கேகேஆர் வந்து நம்ம வந்து அதிக ரன் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலர் விக்கெட் எடுக்காத ஒரு காரணத்தால் நேற்று மேட்ச் அவங்க கைவிட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து மேட்சை அழகாக ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் 18.4 பாலில் பாப்பா ஃபுல்லாக 6 மேலே தாங்க நேற்று பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிரடியான ஆட்டம் ஆடி மேட்சை வின் பண்ணி அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிரடியான டீமாக மாறிட்டு வந்த பஞ்சாப்க்கு ஆல் த பெஸ்ட். 2 பாயிண்ட் ஆட் பண்ணி நாங்களும் கேமில் இருக்கோம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வரும் மேட்ச்சில் இனிமேல் சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாருமே இப்போ நாக் அவுட் மேட்ச் மேலே தான் வருது. மேட்சை வின் பண்ணி அவனை கட்டாயத்துக்கு நிறைய டீம் தள்ளப்பட்டிருக்குது. வர இனிமேல் ஐபிஎல் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். Thank you for watching. For more update, watch KK Infotech சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரமேஷ். Thank you for watching this channel.